ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஹார்ட் கோர் சீரீஸோடைய ஃபைனல் எபிசோடு 7க்கு வந்துட்டோம். ஓகே கைஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ எடுத்ததுமே நம்ம டாக்டர் நொய்யை தான் காட்டுறாங்க. அவங்க ஏதோ ஆப்ரேஷன் பற்றி நர்ஸ் கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. அப்புறம் ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு லஞ்ச் ஆர்டர் பண்ணிட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துக்கு நம்ம டாம் வர, அவனை பார்த்ததும் நர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இனிமேல் உங்களுக்கு ஆர்டர் பண்ண தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி உங்களுக்கு யாரும் நட்ஸ் ஆர்டர் பண்ணிட்டாங்கங்கிற மாதிரி சொல்ல, யாரான்னு திரும்பி பார்த்தா இவன் வந்து நிற்கிறான். உனக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கொடுத்துட்டு ரொம்ப க்ளோஸாக போய் நின்று பேசுகிறான். ஸோ அதை பார்த்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீ இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணாத, அப்போ பார்க்குறவங்களாம் என்ன நினைப்பாங்க, நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோங்கிற மாதிரி நினைக்க மாட்டாங்களான்னு சொல்ல, அப்படியா நினச்சிட்டு போட்டுமேனு இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போய் பேசுகிறான். ஸோ இவங்களும் திட்டுறாங்க, அந்தாண்ட போன்னு சொல்லி துரத்த. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, நீ வந்து ஒரு மேஜர் கேஸில் விட்னஸாக இருக்க, ஸோ உனக்கு எவ்வளோ வேணாலும் பாதிப்பு வரலாம், அப்போ நான் தானே பார்த்துக்கணும், அதுக்கு தான் வந்திருக்கேன்னு சொல்ல, சரிங்க ஹேண்ட்ஸம்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்கிறாங்க. ஒரு விட்னஸ் கிட்ட இவ்வளோ கைண்ட்னஸா இருப்பீங்களா, எனக்கு தெரியாம போச்சு, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்போ என்ன கேட்குறான்னா, சரி அதை விடு, நீ தாரா கிட்ட பேசுனியான்னு சொல்லி கேட்க, இல்லை அவள் ரிப்ளையே பண்ணல, நானும் அதுக்கப்புறம் என்னென்னு கேட்கவே இல்லைன்னு சொல்ல, இவனும் அதே தான் சொல்கிறான். எனக்கு ஒரே ஸ்ட்ரேஞ்சாக இருக்கு, இந்த மாதிரிலாம் ரிப்ளை பண்ணாமல் இருக்க மாட்டாளேங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு இவங்களும் நீ கம்மனி இரு, தாரா கிட்டலாம் எதுவும் பேசாது, அவள் எப்போ ஃப்ரீயோ அப்போ அவளே கூப்பிடுவாங்கிற மாதிரி இவங்க சொல்ல, இவன் ஏன் நான் பேசக்கூடாதுன்னு சொல்லி கேட்குறான். ஜோ மரமண்ட, கொஞ்சமாவது புரிஞ்சுக்கேன், அவள் விக்கி கூட தனியாக இருக்கலான்னு போயிருக்கா. அவள் லைஃப்லே இந்த மாதிரி தனியாக ட்ரிப்புலாம் போய் நான் பார்த்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் போயிருக்கா. அவள் கொஞ்சம் நிம்மதியாக இருந்துட்டு வரட்டுமே, எதுக்கு அவங்களை கெடுக்கிறங்கிற மாதிரி சொல்ல, இப்போதான் இந்த மரமண்டைக்கு விஷயமே புரியுது. அப்படி ஒன்று இருக்குல்லங்கிற மாதிரி. ஆனால் இங்கே என்ன ட்ரிப்பு மாதிரியா நடக்குது, வேற என்னென்னமோ நடக்குது இல்லையா. இப்போ தாரா என்ன பண்ணுறாங்கன்னா, விக்கியை கூட்டிகிட்டு வராங்க. ரொம்பவே ஹார்ஷாக பிஹேவ் பண்ணி வேற வழி இல்லாமல் வலுக்கட்டாயமாக தான் கூட்டிகிட்டு வராங்க. அவங்க வீட்டுக்கு கொண்டு வந்து விடுறாங்க. நீ வீட்டுக்கு போ, நான் போயிட்டு வரேங்கிற மாதிரி சொல்ல, இவங்க எதையுமே கேட்குற மாதிரி இல்லை. எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா எனக்கு வேணும், நீ ஏன் இப்படி பண்ற, எனக்கு எதுவுமே புரியலங்கிற மாதிரி இவங்க அழுதுகிட்டு சொல்றாங்க. நான் போக மாட்டேன், எனக்கு எதுவும் தெரியாம நான் போக மாட்டேன்னு சொல்ல, ப்ளீஸ் நான் சொல்றதை கேளு, எனக்கு இப்போ டெபுட்டியை காப்பாற்றணும், அவரை காப்பாற்றி நான் இங்கே கூட்டிட்டு வரணும், அது வரைக்கும் நீ என்கிட்ட எதுவும் கேட்காதன்னு சொல்ல, நான் எப்படி எதுவும் கேட்காம இருப்பேன், எப்படி நீ தானே எங்கள் அப்பாவை கொல்ல போற, அப்படி இருக்கும்போது உன்னை நம்பி சரி நீ காப்பாற்றிடுவேன், நான் எப்படி இருக்க முடியும்னு சொல்லி இவங்க கேட்க, வேற வழி இல்லை, நீ நம்பிதான் ஆகணும், நான் அவரை எதுவும் பண்ண மாட்டேன், நான் அவரை பத்திரமா கூட்டிட்டு வரேன்னு இவங்க சொன்னாலும் இவங்களுக்கு மனசே கேட்கல. ரிவெஞ்ச் எடுக்க போறேன்னு அவங்க சொன்னானே, அந்த ரிவெஞ்ச் என்னங்கிறத நீ இது வரைக்கும் சொல்லவே இல்லை, இப்போ பார்த்து சொல்லிட்டு போ. அப்படின்னா ரிவெஞ்ச் உங்க 2 பேருக்குள்ள என்னதான் நடக்குது, என் காதால நான் எல்லாத்தையுமே கேட்டதுக்கு அப்புறமும் நான் உன்னை எப்படி நம்ப முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆடுறாங்க. அதுக்கு இவங்க அவங்க கையை பிடிச்சி, ப்ளீஸ் வேற வழியே இல்லை, நான் சொல்றதை நீ நம்பிதான் ஆகணும், நான் வர வரைக்கும் இப்படியே இரு, இங்கே இரு, நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவங்க கார் எடுத்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இப்போ அவங்க இருக்கிற அந்த பில்டிங்குள்ள போறாங்க. அது அவருடைய வீடு தான், அந்த புரியனுடைய வீடு தான். ஸோ மறைஞ்சு இவங்க போய்கிட்டு இருக்கும் போது இன்னொரு ஆள் மறைஞ்சு வந்து இவங்க நெத்தியில கண்ணை வச்சிடுறாங்க. வேற யாரு, புரியனுடைய பையன் இருக்கான் இல்லையா, அவன் தான். அவன் வந்து கண்ணை வச்சுட்டு, கண்ணை கூட்டுறீங்கன்னு சொல்லிட்டு இவங்க கையில இருந்த கண்ணையும் வாங்கிடுறான். என்னையே பிளாக்மெயில் பண்ணி நல்லா சிக்க வச்சுட்டல, உனக்கு இருக்குடி என் பப்ப எனக்கு இல்லாம ஆக்கிட்ட, இன்னைக்கு நீ எங்க வந்திருக்க தெரியுதா, என் வீட்டுக்கு, அப்படி இருக்கும்போது நான் சும்மா அனுப்பிடுவான்னு சொல்லிட்டு அப்படியே இடுப்புல கையை வச்சு தடவுறான். என்னன்னு சொல்லி கேட்கும் போது கண்ணு வேற ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறான் போல. உனக்கு உங்க அப்பாவுக்கும் இருக்குடா, மாட்டிட்டீங்கடா, 2 பேரும் சேர்ந்து மாட்டிட்டீங்கடான்னு சொல்ல, இது எங்க வீடுடி, நாங்க ஏண்டி மாற்றோங்கிற மாதிரி கன் பாயிண்ட்ல அவனை உள்ளார கூட்டிட்டு வரான். இப்ப அவங்க அப்பா முன்னாடி கொண்டு வந்து நிற்றான். ஸோ அப்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, இவங்க அங்கேருந்து எதையும் ஆட்டையை போட்டாங்க இல்லையா விக்கி வீட்லேருந்து, அது வேற ஒன்றும் இல்லை, பென்ட்ரைவ் தான். ஸோ இப்போ அந்த பென்ட்ரைவ் எடுத்து இவங்க கொடுக்குறாங்க. இந்தா நீ கேட்ட பென்ட்ரைவ் இதோ இருக்கு, இதை வச்சுக்கிட்டு அவரை விட்டுருன்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இவன் அந்த பென்ட்ரைவ் வாங்கி செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா அந்த லேண்ட் ஓனர்ஸ் கூடிய இருந்தது, இவங்க அப்பா கீழே விழுந்து செத்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸும் அதுக்குள்ள இருக்கு. இது அங்க யாரும் தூரத்துல நின்று பாக்குற மாதிரி இருக்கு. நம்ம தாரா விக்கிக்கு மனசு கேட்காம பின்னாடியே வந்துட்டாங்க போல. அவங்களும் ஒரு பக்கம் ஒளிஞ்சு நின்று எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க.
பாரேன் என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்சா இருக்குல்ல. நீ தான் இந்த எவிடன்ஸை கொண்டு போய் போலீஸ் கிட்ட கொடுத்து என்னை அரெஸ்ட் பண்ண வச்சிருக்கணும். ஆனா என்ன பண்ணிருக்க, நீ அந்த டெபுட்டியோட பொண்ணு மேல இருக்கிற லவ்னால இந்த எவிடன்ஸை இப்ப என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துருக்க. என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்சான பிஹேவியர் இல்ல. அப்பாவா லவ் பண்ற பொண்ணான்னு யோசிக்கும் போது லவ் பண்ற பொண்ணுக்கு தான் நீ சாதகமா இருக்குன்னு சொல்றாரு. இதை எல்லாத்தையுமே விக்கி என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க. விக்கியோட அப்பா தான் இதெல்லாம் பண்ணாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனா எதுக்காக பண்ணாரு, ஏன் பண்ணாருன்னு உனக்கு தெரிஞ்சிருக்காது இல்லையா. அதான் இப்ப நான் சொல்றேன். உட்காருன்னு சொன்னா உட்கார மாட்டாங்க. ஸோ இவங்க கண்ணை காட்டி போய் உட்காரு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் போய் உட்காடுறாங்க. சரி, இப்போ அந்த ஆள் என்ன பண்ணாருங்கிறத எக்ஸாக்டா நான் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு ஃபிளாஷ்பேக் போறாங்க. இவங்க எல்லாரும் ப்ரொட்டஸ்ட் மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மினிஸ்டருடைய அந்த லேண்ட் அபகரிப்புக்கு எதிராக ஒரு ப்ரொட்டஸ்ட் மாதிரி பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ப்ரொட்டஸ்ட்ல தான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு. இப்போ அதுல முக்கியமான எவிடன்ஸ் எதையோ நம்ம தாராவோட அப்பாவுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த எவிடன்ஸை வச்சு அவங்கள ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம டெபுட்டியை தான் கூப்பிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. சொல்லி ரொம்பவே ஆக்ரோஷமாக பேசுறாரு. ஏன்னா ஒரு ஆக்டிவிட்டிஸ்ட்னா அப்படி தானே இருப்பாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா ரொம்பவே பயங்கரமாக கடந்து கத்துறாரு. ப்ளீஸ் சார், இதை நீங்கள் தான் இப்படியே வெளில கொண்டுட்டு வரணும். எவிடன்ஸ் எல்லாம் என் கையில் இருக்குது. அந்த மினிஸ்டரை எப்படி அது இது பண்ணுங்க அப்படின்னு சொல்ல அதே இடத்துல நம்ம தாராவோட அம்மாவும் இருந்திருக்காங்க. அதனால தான் தாராவோட அம்மா முக்கியமாக அந்த போலீஸ்க்கு தெரியக்கூடாது நம்ம இந்த இடத்த விட்டு போகிறதுங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஏன்னா இவனுக்கு ஏதோ லிங்க் இருக்குங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் என்ன லிங்க்குங்கிறது தான் தெரியல. இப்போ தான் அதை சொல்கிறாங்க. இவங்க அம்மா அந்த நேரத்தில் ஏன் அந்த இடத்துல இருந்தும் காப்பாற்ற முடியலன்னா இவங்க நான் மார்க்கெட் போகிறேன்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டாங்க இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே. அதனால தான் அவங்க அம்மாவால் எதுவும் பண்ண முடியல. ஸோ இப்போ கூட இவர் என்ன சொல்லியிருக்காரு, டெபுட்டி என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த எவிடன்ஸ் எல்லாமே ஓகே தான். ஆனால் ஒரு போலீஸா, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு ஃபேமிலி மேனா நான் உங்களுக்கு சொல்ல வர்றது என்னன்னா, தயவு செய்து இந்த எவிடன்ஸ் எல்லாம் தூக்கி போட்டுட்டு உங்க ஃபேமிலியை கூப்பிட்டுக்கிட்டு இந்த இடத்த விட்டு போயிடுங்க. உங்களுக்கு ஆபத்து இருக்கு, கண்டிப்பா உங்களுக்கு ஆபத்து வரும்னு சொல்ல இவங்க அப்பாவுக்கு, தாரா அப்பாவுக்கு டென்ஷன் ஆகுது. நான் உன்னை எப்படிப்பட்ட போலீஸ்ன்னு நினைச்சேன். சி, நீ இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறியே, என்ன இவ்வளவு மோசமா நடந்துக்கிறீன்னு சொல்லி கேட்க நான் எனக்காக சொல்லல, உங்க பொண்டாட்டிக்காகவும் பொண்ணுக்காகவும் தான் சொல்றேன். ப்ளீஸ் நான் சொல்றதை கேளுங்க, இந்த இடத்த விட்டு போயிடுங்கன்னு சொன்னேன். நீ இந்த இடத்த விட்டு போடா நாயங்கிற மாதிரி கீழே இருக்கிற புக்கெல்லாம் தூக்கி மூஞ்சில் அடிச்சு விட்டுறாரு. ஒரு மாதிரி பயங்கரமா பிஹேவ் பண்றாரு. போலீஸ்னு கூட பார்க்காம போலீஸை அவ்வளோ கேவலமா அந்த இடத்த விட்டு துரத்துறாரு. துரத்தி விட்டுட்டு அவர் அந்த பில்டிங்கை விட்டு போயிட்டாரு. இப்போ கொலை பண்ணது விக்கியோட அப்பா கிடையாது. அப்ப அந்த கொலையை யார் பண்ணா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அப்ப அந்த மினிஸ்டர் என்ன சொல்றான்னா, மினிஸ்டருடைய ஆள் ஒருத்தனை அனுப்பி இவங்க அப்பாவை கொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் கழுத்தை நெரிச்சு, கழுத்தை நெரிச்சு கொன்னுட்டு அதுக்கப்புறம் தான் பில்டிங் மேலேருந்து கீழே தூக்கி போட்டிருக்காங்க. இப்படிதான் இந்த மர்டரே நடந்திருக்கு. ஸோ இவன் என்ன சொல்றான்னா அந்த கொலையை பண்ணது யாழ் தான், ஆனா அதுக்கான போலியான எவிடன்ஸை கிரியேட் பண்ணதே நம்ம டெபுட்டி தான். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் அந்த வேலையை பண்ணணுங்கிற மாதிரி, என் பணத்தை பவரெல்லாம் வச்சு அந்த விஷயத்தை நான் மாற்றிட்டேங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம தாராவுக்கு டென்ஷன் ஆகுது. நம்ம அப்பாவை எல்லாரும் சேர்ந்து இப்படி பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தாரா என்ன சொல்கிறாருன்னா, நீயா இருக்கட்டும், அந்த டெபுட்டியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எத்தனை பேர் வந்தாலும் உண்மையை மட்டும் யாராலும் மறைக்க முடியாது. இன்னைக்கு வேணா உன் கண்ணுக்கு தெரியலாம் நம்ம பவரை வச்சு என்ன வேணாலும் பண்ணலான்னு சொல்லிட்டு, ஆனால் ஒரு நாள் அந்த பவரும் இருக்காது, அந்த மணியும் இருக்காது. இப்படி எதுவுமே இல்லைன்னா நீ எதை வச்சு உன்னை காப்பாத்திப்ப, அந்த நாள் சீக்கிரம் வரும்னு சொல்றான். மினிஸ்டர் என்ன சொல்றானா, ஆக்சுவலி எனக்கு உனக்கு கொல்லணும்னு தோணவே இல்லை, ஆனா இத்தனை வருஷம் அந்த வெஞ்சன்ஸை வச்சு என்கிட்ட திரும்பி வந்திருக்க பாத்தியா, முக்கியமா எனக்கு கொல்லணும்னு தோணுது அந்த டெபுட்டியை தான். கூப்பிட்டுட்டு வாங்கடா அந்த டெபுட்டி என்னதும் அவனை கூட்டிட்டு வராங்க. பார்த்தா அடிச்சு மூஞ்சி முறையெல்லாம் உடச்சி வச்சிருக்கானுங்க. ஸோ இப்போ நம்ம தாராவை நல்லா ஏற்றி விடுறான் அந்த மினிஸ்டர். கையில் கண்ணை கொடுத்து, பாரு உன் கண்ணு முன்னாடி உங்க அப்பாவை கொன்று அதுக்கு ஃபேக் எவிடன்ஸை கிரியேட் பண்ணி அந்த விஷயத்தையே ஒன்றும் இல்லாமல் பண்ணானே ஒருத்தவன், அவனை உன் கண்ணு முன்னாடி நான் நிற்க வச்சிருக்கேன். இப்போ நீ அவனை என்ன பண்ண போற, அவனை கொல்றியா இல்லையான்னு சொல்லி கேட்க இவங்களுக்கு அப்படியே மண்டைக்குள்ள ஏறுது. ஸோ அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா, இவனை தள்ளி விட்டுட்டு இந்தாண்ட அவனை ஷூட் பண்ணா, அதாவது டெபுட்டியே இல்லை அவர் எப்படியே காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு இவங்க ட்ரை பண்ண அந்த விஷயத்த பார்த்ததும் மினிஸ்டர் கண்ணை பிடிங்கிட்டு, நான் அப்பவே நினச்சேன் நீ இதை தான் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி மினிஸ்டரோட பையன் கண்ணை தூக்கி வைக்கிறான். இப்படியே மாற்றி மாற்றி 2 பேரும் சண்டை பண்ணுறதுல கன் இப்போ இவங்க 2 பேர் கைக்கும் வந்துடுது. டெபுட்டி கைக்கும் தாரா கைக்கும் கன் வந்துடுது. ஸோ 2 பேரையும் கன் பாயிண்ட்ல வச்சிருக்காங்க. இப்படி இவங்க கன் பாயிண்ட்ல வச்சுட்டு தப்பிக்கலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இன்னொரு ஆக்சிடென்ட் நடந்துருது. இன்னொரு பக்கம் நம்ம விக்கியை பார்த்தீங்கன்னா அவங்கள யாரோ கன் பாயிண்ட்ல கூப்பிட்டு வராங்க. மினிஸ்டருடைய அந்த ஆள் தான்
ஸோ மினிஸ்டருக்கு இப்போ ஹாப்பியாக இருக்குது. பாத்தியா, சே நீங்கள் 2 பேரும் அறிவாளியாக இருந்து என்ன பண்ணுறது, பொண்ணை இப்படி லூசு மாதிரி பெற்று வச்சிருக்கீங்களே, இப்படி தேடி வந்து மாட்டிக்கிட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு மினிஸ்டருக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவளை கன் பாயிண்டில் நிறுத்திட்டு கன்னெல்லாம் ட்ராப் பண்ணுங்கன்னு சொன்னதும் இவங்க 2 பேரும் கன்னை கீழே வச்சிடுறாங்க. ஆனால் முன்னாடி மாதிரியான விக்கியா இருந்தாங்கன்னா இதுலேருந்து தப்பிக்க அவங்களால முடியாது, அது நமக்கே நல்லா தெரியும். ஆனால் இப்போ அவங்க விஐபி ட்ரைனிங் எடுத்துருக்காங்க. ஸோ இவங்களை கன் பாயிண்டில் ஒருத்தன் நிறுத்திருந்தான் இல்லையா, அவனை போட்டு அடித்து துவைச்சி அவன் கையில் உள்ள கன்னை இவங்க வாங்க. இப்போ எல்லார் கையிலையும் கன் இருக்குது. அதுலேயும் முக்கியமாக மினிஸ்டர் பையனை கன் பாயிண்டில் வச்சுருக்காங்க. ஸோ மினிஸ்டரால் எதுவுமே பண்ண முடியல. அப்படியே எல்லாரும் பேக் சைடில் போயிட்டு தப்பிக்க ட்ரை பண்ண அங்கே ஒரு ஷூட் அவுட் நடக்குது. அந்த ஷூட் அவுட்டில் இவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா மினிஸ்டர் பையனுடைய தலையில் கன்னை வச்சுட்டு தாரா மட்டும் அங்க நிக்க, நீங்க 2 பேரும் போங்கன்னு சொல்லி துரத்துறாங்க. அப்ப வேற வழி இல்லாம விக்கி அவங்க அப்பாவை கூப்பிட்டுட்டே வெளில போறாங்க. இப்ப மேலேருந்து அவங்க மினிஸ்டர் என்ன பண்றான்னா ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்றான். இன்னொரு பக்கம் மினிஸ்டர் பையன் இவங்க கூட சண்டை போட இந்த மாதிரி இங்க ஒரே ரகலையாயிடுது. இப்ப தாராவுக்கு ஆபத்துன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரம் மினிஸ்டருடைய கையை யாரும் ஷூட் பண்ணுறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா நம்ம விக்கி தான். விக்கிக்கு இப்போ ரொம்பவே தைரியம் வந்துச்சுல. இப்போ 2 பேரும் அந்த வாளுக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கையில் கன்று வச்சுருக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம விக்கி தான் வச்சுருக்காங்க. விக்கிக்கு ஒரே அழுகையும் வருது. அதே நேரம் தாராவை பார்த்து ஒரு மாதிரியாக ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம அப்பா தானே அவங்க அப்பா வழி பண்ணிட்டாங்கங்கிற அந்த கில்ட்டு வேறு. ஸோ அப்படியே 2 பேரும் க்ளோஸாக நின்றுட்டு இருக்கும் போது இந்த நேரத்தில் இந்த ரணகாலத்தில் ஒரு கிளிகளுப்பு தேவையான்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் அந்த நேரத்துலேயும் 2 பேரையும் லிப் கிஸ் பண்ணிக்கிறாங்க. லிப் கிஸ் பண்ணது இல்லாமல் அந்த பழையது கிஸ் பண்ண எல்லாத்தையும் நினச்சி வேற பார்க்குறாங்க. மினிஸ்டர் மறுபடியும் கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டு இருக்க ட்ரை பண்ண இப்போ அந்த இடத்துக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் வந்துடுறாங்க. நம்ம டெபுட்டி வெளில போனதுனாலயா இல்லை ஆல்ரெடி டாமுக்கு இன்ஃபர்மேஷன் போயிடுச்சா என்னன்னு தெரியல. இப்போ அவன் டீமை கூப்பிட்டுட்டு அங்கே வந்து எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. அப்படி ரெஸ்கியூ பண்ணிட்டு போகும்போது டெபுட்டியும் விக்கியும் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்க, தாரா இது ஒரு பக்கம் நின்றுட்டு இருக்காங்க. சரிங்க சார், நீங்கள் இப்போ போய் ரெஸ்ட் எடுங்க, டுமாரோ வந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா போதுங்கிற மாதிரி சொல்ல. அப்போ தாரா என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. நீங்கள் வாங்கப்பா நம்ம போகலான்னு விக்கி ஒரு மாதிரி கோபமாக கூப்பிட்றா. இவங்க கூப்பிடுறதுக்கு வந்த மாதிரி தாராவும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் எட்டி பார்த்துக்கிட்டு பார்த்தும் பார்க்காத மாதிரி நின்றுட்டு இருக்காங்க. அதுவும் ரொம்ப முடியாமல் நிற்கிற மாதிரி நிற்கிறாங்க. என்ன முடியலன்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க ஸ்டொமக்கில் ஒரு குண்டு போய் பதிஞ்சிருக்கு. எப்படியோ அந்த ஷூட் அவுட் நடந்ததில் சண்டையில் ஏதோ பண்ணியிருக்காங்க. அதை பார்த்ததும் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணி இப்போ அவங்கள ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்க. இப்போ வீட்டுக்கு போயிட்டாங்க. டெபுட்டி பொண்ணுக்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. பட் பொண்ணுக்கு தான் பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம அப்பா இப்படிப்பட்ட ஒரு ஆளுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அது அவரை ஃபேஸ் பண்ணவே இவங்களால முடியல. ஸோ அவரும் என்ன பண்ணுறாருனா, எனக்கு தெரியுமா நீ என் மேலே கோபமாக இருப்பேன்னு, இங்கே வா உட்காருன்னு சொல்லி உட்கார சொல்கிறாரு. நான் இப்படி பண்ணது தப்பு தான், ரொம்ப பெரிய தப்பு தான். அதுவும் இந்த மாதிரி ஒரு பதவியில் இருந்துட்டு நான் இப்படி பண்ணியிருக்கவே கூடாது. ஆனால் நான் இதை எதுக்காக பண்ணணும்னு ஒரு செகண்ட் யோசிச்சு பாருமான்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக்கு போகிறாரு. ஒரு நாள் இவருக்கு ஒரு பார்சல் வரும். அந்த பார்சலில் பார்த்தீங்கன்னா பணமும் ஒரு லெட்டரும் இருக்கும். அந்த லெட்டருக்கு பின் சைடு பார்த்தா நிறைய ஃபோட்டோஸ் இருக்கும். இவங்க ஃபேமிலி ஃபோட்டோஸ், இவங்க ஃபேமிலி எங்கெங்கெல்லாம் வெளில போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் இது. ஸோ இந்த ஃபோட்டோஸ்லாம் வச்சு அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்குன்னா, ஃபேக் எவிடன்ஸ் நீ கிரியேட் பண்ணி தான் ஆகணும். ஒரு வேளை அப்படி பண்ணலன்னா உன் ஃபேமிலியை நீ உயிரோட பார்க்க முடியாது. நான் எவ்வளோ மோசமானன்னு உனக்கு நல்லா தெரியுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இவருக்கு தான் இவங்க ஃபேமிலினா ரொம்ப பிடிக்கும்ல. ஸோ வேறு வழி இல்லாமல் எல்லாருமே வந்து சுயநலமாக தானே யோசிப்பாங்க. என் ஃபேமிலி தான் எனக்கு முக்கியம், அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாங்கிற மாதிரி. ஸோ இவரும் என்ன சொல்கிறாருன்னா, தாராவோட அப்பா ரொம்ப நல்லவர், அவருடைய குடும்பத்துக்காக கூட பார்க்காம மற்ற எல்லா குடும்பத்துக்காகவும் நின்று போராடினாரு. ஆனால் என்ன பாரு, இதெல்லாம் காப்பாற்ற வேண்டியனா எப்படி பண்ணியிருக்கேன், என் ஃபேமிலி தான் முக்கியம்னு சுயநலமாக இருந்திருக்கேன். எனக்கு அப்போதைக்கு அந்த சுச்சுவேஷனில் அதுதான் சரின்னு தோணுச்சுமா, நான் அதுதான் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இவரும் சாரி கேட்டு பயங்கரமா அடையிறாரு பொண்ணுகிட்ட. ஸோ அவர் முக்கியமாக என்ன சொல்கிறாருன்னா, எல்லா அப்பாவுக்குமே பொண்ணுக்கிட்ட ஹீரோவாக இருக்கணும்னு தான் தோணும். நானும் உங்ககிட்ட ஹீரோவாக இருக்கணுங்கிறதுனால தான் இந்த விஷயத்தெல்லாம் மறைச்சிட்டோமா, என்னை மன்னிச்சுக்குமான்னு சொல்லிட்டு அவ்வளோ சாரி கேட்குறாரு. அதுலேயும் முக்கியமாக அவர் இன்னொரு விஷயம் சொல்கிறாரு. தாரா என்னால் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டா. எல்லாருக்குமே அவங்களுடைய சைல்ட்ஹுட் டேஸ் வந்து ரொம்பவே முக்கியம். ஆனால் தாரா அவருடைய சைல்ட்ஹுட் டேஸை பார்த்தா அப்படி நார்மல் கிடையாது. அவள் ரொம்ப சின்ன வயசுலேயே அவங்க அப்பாவா இழந்திருக்கா. அதுவும் அவள் கண்ணு முன்னாடி விழுந்து சாகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில். அதுக்கப்புறம் அதுக்கு நியாயம் கிடைக்காம அதையே அவள் மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டு கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு இன்னைக்கு இந்த ஸ்டேஜில் ஒரு நல்ல ஸ்டேஜில் அவள் வந்திருக்கானா, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா. இந்த எல்லா பாவத்துக்கும் நான் தான் காரணங்கிற மாதிரி சொல்கிறாரு.
நீ கோவப்படணும்னா என்கிட்ட தான் கோவப்படணும், தாரா கிட்ட நீ கோவப்படக்கூடாது. இதுல நம்மளால பாதிக்கப்பட்டது தாரா தான், தாராவால நாம பாதிக்கப்படல. ஸோ நம்ம மன்னிப்பு கேட்கணும்னா அவகிட்ட மட்டும் தான் கேட்கணுங்கிற மாதிரி அவங்க அப்பா சொல்லி அனுப்புறாரு. சின்ன வயசு போட்டோவை இவங்க அப்படியே எடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா தாராவுக்கு ஒரு 2 டேஸாக அவங்க பெட் ரெஸ்ட்டில் தான் இருக்காங்க போல். இன்றைக்கி தான் கண்ணே முழிக்கிறாங்க. முழிச்சு எழுந்ததும் என்னம்மா மயக்கமாக இருக்கா என்னன்னு சொல்லிட்டு டாக்டர் நோய் கேட்குறாங்க. கேட்டுக்கிட்டு இருக்க ஓகே தான், நான் எதுக்கு இங்கே இருக்கேன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு எழுந்திருக்க ட்ரை பண்ணுறாங்க. அவங்களால எழுந்திருக்கவே முடியல. ஏன்னா ஸ்டிச்சஸ் வந்து அந்த இடுப்பு கிட்ட போட்டிருக்கிறதுனால அவங்களால எழுந்திருக்க முடியல. ஸோ தையல் பிரிஞ்சிடும், படுத்துக்கோன்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் இவங்களும் படுத்துக்கிறாங்க. நான் ஏன் இங்கே இருக்கேன் என்னன்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு குண்டடி இருந்துச்சுல அதனாலதான் இங்க இருக்கேன்னு சொன்னதும் சரி எத்தனை நாளா இருக்குன்னு கேக்குறாங்க. 2 டேஸா நீ இங்கதான் இருக்கேன்னு சொல்றாங்க. என்னை பார்க்க யாராவது வந்தாங்களான்னு சொல்லி கேட்டா யூ மீன் உன்னுடைய சீஃப் தானே, எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. அதுலயும் முக்கியமா இவன் இருக்கானே டாமு, சும்மா வந்து ஃப்ரீ டைம் எல்லாம் இங்கேயே தான் இருப்பான்னு சொல்லிட்டு சொல்ல, இதுக்கப்புறம் நீ வேற யாரை பத்தி கேட்குற, விக்கியை பத்தி கேட்குறியான்னு சொல்லிட்டு கேட்க, அவளுக்கு எப்போ உனக்கு ஷூட் அவுட் ஆச்சுன்னு தெரிஞ்சதோ அதுலேருந்து இங்கேயே தான் இருக்கா. உள்ள வந்து வெயிட் பண்றது வெளில வந்து வெயிட் பண்றதுன்னு சொல்லிட்டு உனக்காக வெயிட் பண்ணி டே அண்ட் நைட் இங்கேயே தான் தூங்காம இருந்தா. அதுல அவளுக்கு ஒரு மாதிரி மயக்கமா வந்துருச்சு. ஸோ லோ பிளட் ப்ரெஷரு. ஸோ அதுக்காக இப்போ நான் தான் ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி வீட்டுக்கு அனுப்பி விட்டுருக்கேன்னு சொல்லி இவங்க சொல்ல, அப்படியான்னு சொல்லிட்டு இவங்க எழுந்திருக்க ட்ரை பண்ணுறாங்க. விக்கிக்கு ஒன்றும் இல்லை, அவன் நல்லா இருக்கா, உடம்பு சரியில்லாமல் இருக்குது நீ தான் சொல்ல. அந்த இடத்துக்கு நம்ம டாம் ஓடி வரான். ஓடி வந்து ஃப்ரெண்டு பொழைச்சிக்கிட்டாங்கிற சந்தோஷத்தை தாங்க முடியாமல் கடந்து குதிக்கிறான், பெட்டை போட்டு ஆட்டுறான். ஏய் போட அந்தாண்ட போட ஆட்டாதரா, அவளுக்கு ஸ்டிச்சஸ் பிரிஞ்சுக்குண்டான்னு சொல்லி துரத்தி விடுறாங்க. அவனுக்கு அந்த ஜாலி தாங்க முடியல, இவ பொழைச்சிக்கிட்டா அப்படிங்கிறத சொல்லிட்டு மறுபடியும் 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஐயோ என்னாலேயே முடியலையே, இதுங்க 2 பேரும் சண்டை போடுதேன்னு சொல்லிட்டு தாரா 2 பேரும் கொஞ்சம் கம்முன்னு இருங்க, சண்டை போடாதீங்கன்னு சொல்லி சொல்றாங்க. இவன் என்ன பண்றானா அடுத்த விஷயத்த எப்பவும் போல ஜாலியா பேசுற மாதிரி போயிட்டு அவ பக்கத்துல உட்காந்து பேச போறான். அங்கெல்லாம் உட்காராதரா ஏந்திரான்னு சொல்லிட்டு துரத்தி விடுறாங்க. நோய் ஏன் அவ நல்லா தானே இருக்கா, அவளுக்கு என்னன்னு சொல்லி சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அவ கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும், போய் தொலைடாங்கிற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் எழுந்து நின்றுட்டு இவன் விஷயத்த சொல்ல வரான். என்னன்னா டெபுட்டி இருக்கான் இல்லையா, அவன் அன்னைக்கு கூட அந்த மீட்டிங் நடந்த இடத்துக்கு வந்திருப்பான். என்ன சொன்னாங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. அன்னைக்கு என்ன ஆச்சுன்னா அன்னைக்கே இவன் பென்ட்ரைவ் கொண்டு போய் எவிடன்ஸை கொடுத்துருக்கான். எவிடன்ஸை கொடுத்து என்னுடைய லைஃபை, இன்னொரு அந்த ஆக்டிவிட்டிஸ்டோட லைஃபை, எல்லார் லைஃபையும் ரூயின் பண்ணது இந்த மினிஸ்டர் தான். ஸோ அதுக்கான எவிடன்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா எவிடன்ஸையும் ஃபைல் போட்டு சூப்பராக கொடுத்துட்டாப்புல. அன்னைக்கே எவிடன்ஸ்லாம் கைக்கு போயிடுச்சான். ஸோ இப்போ டெபுட்டி ஒரு டீமை போட்டு அப்போவே அந்த அப்பா பையனை பிடிக்கிறதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அவனுங்க எதை விட்டுமே தப்பிக்க முடியாதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நியூஸில் போயிட்டுருக்கு என்னன்னா இந்த மர்டருக்கெல்லாம் காரணம் இவங்க தான். இவங்க நிறைய இது மட்டும் இல்லாமல் நிறைய மர்டர்ஸும் பண்ணியிருக்காங்க, நிறைய லேண்டை அவங்க கையிலேருந்து பிடுங்கிருக்கு ஃபாரின்ல இங்கன்னு சொல்லிட்டு. இவனுங்களுக்கு நிறையா சொத்து இருக்கு. இது எல்லாமே அந்த பதவியை யூஸ் பண்ணி இவனுங்க அடிச்சது தான். அதோட மட்டும் நிற்காம ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய க்ரைம்லாம் பண்ணியிருக்கானுங்க. அதுலேயும் முக்கியமாக பொண்ணுங்களை செக்ஷுவலி அப்யூஸ் பண்ணியிருக்கானுங்கன்னு சொல்லிட்டு இது ஒரு பெரிய நியூஸ் ஆகி அந்த ஊர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. இது எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெபுட்டி தான். ஸோ இப்போ அவரை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம டெபுட்டியோடைய பதவியும் வந்து பிடுங்குறாங்களாம். ஏன்னா பதவியை வச்சு தப்பாக யூஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அவரை இந்த பதவியிலேருந்து நீக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் அவர் எங்கே போனாலும் அவருடைய ரெப்புடேஷனை அவர்களை காப்பாற்றிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனுக்கு அவர் ஆளாக்குறோங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பவே இவர் சொல்லியிருப்பாரு, தாராவுடைய ஹையர் அஃபிஷியல் இருக்காரு இல்லையா, இவர் எவிடன்ஸ் கொடுத்தப்பே அவர் சொல்லியிருப்பாரு இந்த எவிடன்ஸ் வந்து போச்சுன்னா நீங்க பாதிக்கப்படுவீங்க, உங்களுக்கு பரவாயில்லையான்னு சொல்லி கேட்டிருப்பாரு. அப்ப இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா நான் இதை அப்பவே பண்ணியிருக்கணும், அப்ப பண்ணாம விட்டதை இப்ப பண்றேன், இதுல எனக்கு சந்தோஷம் தான், இதுல நான் என்ன பாதிக்கப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லி தான் டெபுட்டி கொடுத்துருக்காரு. அப்படியே வெளில வந்து நேஷனல் ஃப்ளாகை பார்த்த மாதிரி ஒரு பார்க்கில் உட்காந்துருக்காரு. அப்படியே உட்காந்துருக்கும் போது அந்த இடத்துக்கு தாரா 2 காஃபி வாங்கிட்டு வந்து ஒன்று அவருக்கு கொடுத்துட்டு இன்னொன்று அவங்க வச்சுட்டு நிற்கிறாங்க. ஸோ இங்கே உட்காருன்னு சொல்லி உட்கார சொல்கிறாரு. அவங்களும் உட்காடுறாங்க. அப்போ இவர் என்ன கேட்குறாருன்னா இத்தனை வருஷம் கழிச்சு இவகிட்ட என்ன சொல்லணும்னு நினச்சாரோ அதுதான் சாரிம்மா என்னை மன்னிச்சுக்கோ தாரான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சாரி கேட்குறாங்க. ஸோ தாரா அவங்க மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு மனுஷன் திருந்தணும்னு முடிவெடுத்து திருந்திட்டானா அவனை திருந்த விடணும், அதை விட்டுட்டு பழசைய பேசி அவரை நோகடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லதுக்காங்கிற மாதிரி இவங்களும் நினைக்கிறாங்க.
விக்கியை பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அந்த ஷாப்பில் வெளில வந்து பார்க்குறாங்க. யாரையுமே காணும். ஆனால் யாரோ உள்ளே வந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க. யாராவது கொண்டாடி நடந்து வர அங்கே ஒரு டால் இருக்குது. தாரா நைட்டு தூக்கம் இல்லைன்னா ஒரு டாலை வச்சுட்டு தூங்குவாங்க இல்லையா, டெடி பேர் மாதிரி. டெடி பேர் கிடையாது. ஸோ இப்போ அந்த டாலை பற்றின ஸ்டோரி யோசிச்சு பார்க்குறாங்க. இவங்க நான் ஊரை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லும் போது இவங்க தான் அந்த டாலை கொடுத்துருப்பாங்க. அதை கொடுத்து சின்ன வயசில் எனக்கு தூக்கம் இல்லைனா இதை வச்சு தான் நான் தூங்குவேன், இது இல்லைனா எனக்கு தூக்கமே வராது. ஸோ இப்போ இந்த டாலை நான் இதை உன்கிட்ட கொடுக்குறேன், நீ வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. சரி இதை எதுக்கு என்கிட்ட கொடுக்குறோன்னு சொல்லி கேட்கும் போது நம்ம இப்போவே நீ போகிறல்ல, ஒரு வேளை பெரிய பொண்ணு ஆகிட்டோம்னா நம்ம 2 பேரும் டேரெக்டாக பார்த்தா கூட நம்மள தெரியாதுல்ல, அதுக்கு தான் தரேன். இப்போ இந்த டாலை நீ வச்சுருந்தேன்னு வச்சுக்கேன், அதை வச்சு நான் கண்டுபிடிச்சிடுவேன். இதுதான் வந்து தாரான்னு சொல்லிட்டு, ஸோ அதுக்காக தான் அந்த டாலை தரேன், இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. அதை நினச்சி அதை அப்படியே ஹக் பண்ணுற மாதிரி வச்சிட்ருக்க அந்த இடத்துக்கு நம்ம தாராவும் வராங்க. இப்போதான் 2 பேரும் மனசை விட்டு பேசிக்கிறாங்க. எதுக்காக நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்லலைன்னு சொல்லி இவங்க கேட்க, ஒருவேளை இந்த உண்மைலாம் தெரியறதுக்கு முன்னாடியே நான் உங்ககிட்ட இதெல்லாம் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கேன், அது ஒரு மாதிரி தப்பாக முடிஞ்சிருக்கும். நீ என்ன தப்பாக நினச்சிருப்பேன், நான் உன்னை தப்பாக நினச்சிருப்பேன், எல்லாமே தப்பாக முடிஞ்சிருக்கும். இந்த உண்மையெல்லாம் வெளில வரணும், வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் சொல்லணும்னு இருந்தேன். ஒருவேளை இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா நீ என்னை ஹேட் பண்ணுவியோ, என்னை விட்டு போயிடுவியோ அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டேன் விக்கி. உன்னை நான் எதுக்காகவும் எந்த காரணத்துக்காகவும் இழக்க விரும்பல. கொஞ்சம் யோசிச்சு பாரு, உன்னை நான் லவ் பண்ணதுல நான் எதெல்லாம் மறந்து போயிட்டேன் தெரியுமா? எங்க அப்பாவுக்கு நான் பொண்ணுங்கிறதே மறந்துட்டேன், எங்க அப்பாவுக்கு நான் நியாயம் வாங்கி கொடுக்கணுங்கிறதே மறந்துட்டேன். உன்னை லவ் பண்ணதுனால உங்க அப்பாவை காப்பாத்தணும்னு நினைச்சேனே தவிர எங்க அப்பாவோட நியாயத்தை காப்பாத்தணும்னு நினைக்கவே இல்லை. நான் உன்னை அந்த அளவுக்கு லவ் பண்றேன் தெரியுமா அப்படின்னு இவங்க சொல்ல சொல்ல அவங்களுக்கு அழுக வந்துகிட்டே இருக்கு. ஸோ இவங்களும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா தான் இந்த வேலையெல்லாம் பண்ணாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு உன் முகத்தில் முழிக்கவே பிடிக்கல, எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக ஃபீல் ஆச்சு தெரியுமா, அதனால தான் நான் உன்னை வந்து பார்க்கவே இல்லைங்கிற மாதிரி இவங்க அழுதுகிட்டே சொல்ல, விக்கி மறுபடியும் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் அப்பா அவங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாரு, நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாருமே ஒரு மாதிரி நடந்துக்கிட்டாங்க, ஆனால் நீ மட்டும் இன்னமும் எனக்கு நல்லவளாகவே இருக்கு. உங்க அப்பா சாவுக்கு எங்க அப்பாவும் ஒரு காரணம்னு தெரிஞ்சிருந்தும் கூட இன்னமும் என் மேல லவ்வோட இருக்கு, நல்லா நடந்துக்கிற, எங்களை அந்த விபத்துல இருந்து காப்பாத்திருக்கு, எப்படி உன்னால மட்டும் இப்படிலாம் இருக்க முடியுது, இப்ப நீ என் மேல கோவமா தானே இருந்திருக்கணுங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு தாராவும் நான் உன் மேல கோவமா இல்லை, நான் எப்படி உன் மேல கோவப்படுவேன், நான் உன்னை லவ் பண்றேன், இன் மை ஹார்ட், இன் மை ஹோல் ஹார்ட், நான் உன்னை அப்படி லவ் பண்றேங்கிற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் ஹக் பண்ண. சின்ன வயசுல இந்த டாலை கொடுத்துட்டு 2 பேரும் ஹக் பண்ணியிருப்பாங்க. அந்த ஹக்கையும் காட்டுறாங்க. சாரி என்னை மன்னிச்சுக்கோ, நான் உங்ககிட்ட போய் சொன்னதுக்கு என்னை மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டு தாராவும் மன்னிப்பு கேட்குறாங்க. அதாவது இந்த சின்ன வயசு இன்சிடென்ட், இந்த ஃப்ரெண்டு நான் தாங்கிற விஷயத்த மறைச்சாங்க இல்லையா, அதுக்கு சாரி கேட்குறாங்க. 2 பேரும் அப்படியே ஹக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இப்போ கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காட்டுறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நொய்யையும் டாமையும் தான் காட்டுறாங்க. நொய் எங்கேயோ பேக் பண்ணிகிட்டு இருக்கா. என்னத்துக்கு பேக் பண்ணுறேன்னு சொல்லி கேட்கும்போது, நான் அப்ராட் போகிறேன், ஒரு 2 இயர்ஸ் ஆகும் வரதுக்கு, அதுக்கு தான் கிளம்புறேன்னு சொல்ல இவன் ஸ்டாப் பண்ணுறான். யார் ஏறி நீ அப்படிலாம் போகிற, என்ன கேட்காம நீ அப்படிலாம் போகக்கூடாது, இங்கே தான் இருக்கணுங்கிற மாதிரி சொல்ல, நான் எதுக்கு இங்கே இருக்கணும், யார் நீ சொல்கிறத நான் எதுக்கு கேட்கணுங்கிற மாதிரி இவங்க நிறையா கேட்குறாங்க. அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, நீ இங்கேருந்து போயிட்டினா நான் சிங்கிளாகவே சுற்றிக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கு இவங்க, ஓ அப்போ நான் என்ன உனக்கு ஆள் பார்த்து உன்னை லவ் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிட்டு போகணுமாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வேற வழி இல்லாமல் பயபிள்ள இப்போ தான் ஒத்துக்கிறான், ஏன்னா நான் அவனை லவ் பண்ணுறேன், நான் அதை ஒத்துக்கிறேன், ஐ லைக் யூங்கிற மாதிரி சொல்ல, தாராவுக்கு இப்போ ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடச்சிச்சு, அதே மாதிரி எனக்கும் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு சீக்கிரமாக கிடைக்கும்னு சொல்லி விட மாட்டேங்கிறான். அப்பெல்லாம் விட முடியாது, உனக்கு ஏன் கேர்ள் ஃப்ரெண்டு, அதான் நான் இருக்கேன்ல, நீ என்ன தான் கல்யாணம் பண்ணிக்கணும், நான் தான் உன் பாய் ஃப்ரெண்டுங்கிற மாதிரி சொல்கிறான். அதுக்கப்புறம் நம்ம நொய் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நான் வந்து இன்றைக்கி ஒரு நாளைக்கு எல்லாம் போக போகிறது இல்லை, இங்கே தான் இருக்க போகிறேன், நான் விடுங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு அவன் என்னது அப்புறம் நீ பேக் பண்ணிட்டு இருக்கிய அதுன்னு சொல்லி கேட்குறான். அதுவா, விக்கி என்ன அவனுடைய பீச் ஹவுஸ்க்கு ஃபார்ம் ஹவுஸ் கூப்பிட்டா, அங்கே தான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த விக்கியோடைய பழைய வீடு இருக்கு இல்லையா, அங்கே போகிறதுக்காக ரெடி ஆகுறாங்க போல். அப்போனா நானும் வருவேன்னு சொல்லிட்டு சின்ன பசங்க மாதிரி இவனும் குதிக்கிறான். உன்னை அவள் இன்வைட் பண்ணவே இல்லை, நீ எப்படா வருவேன்னு சொன்னான். அதெல்லாம் பரவாயில்ல, எனக்கு அந்த வெக்கமானலாம் கிடையாது, அவங்க இன்வைட் பண்ணலனாலும் நான் வருவேன், நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் நானும் வருவேங்கிற மாதிரி இவனும் கிளம்புறான்.
அப்ப அப்படியே 2 பேரும் ஹக் பண்றாங்க, கிஸ் பண்றாங்க. அந்த விஷயமும் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, இப்ப இவங்க 2 பேரும் என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தா, அந்த பழைய வீட்டுல தான் நம்ம விக்கி குப்புறப்படுத்து தூங்கிட்டு இருக்க. அப்ப அங்க இருக்கிற ஒரு ரோஸ் எடுத்துட்டு வந்து விக்கி மேல அப்படியே அழகா வருடி கொடுக்குறாங்க. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ இந்த மாதிரிலாம் பண்ணா நான் எழுந்திருக்க மாட்டேன். நான் எழுந்திருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணேன், அப்ப நான் எழுந்திருக்கிறேங்கிற மாதிரி விக்கி சொல்ல, ஓ அப்படி பண்ணணுமான்னு இவங்களை திரும்ப வச்சு கிஸ் பண்றாங்க. பயங்கரமா கிஸ் பண்றாங்க. ஏய் நிறுத்துன்னு சொன்னா பெட்ஷீட்டை தூக்கி மேல போட்டுட்டு 2 பேருக்கு இடையில பயங்கரமா ரொமான்ஸ் போகுது. இப்ப இவங்க சாப்பிடறதுக்காக எக் ஆம்லேட் போட்டுட்டு இருக்காங்க. அங்க உட்காந்து தாரா கத்திக்கிட்டே இருக்காங்க, எனக்கு பசிக்குதுடி, என்னடி பண்றேன்னு சொல்லிட்டு. சரி சரி இரு பண்ணிக்கிட்டே இருக்கேன், இல்லைன்னா நீ வேணா தனியா சாப்பிடுறியான்னு சொல்ல. இல்ல நீ வந்தாதான் சாப்பிடுவேன்னு சொல்றாங்க. இவ லேட் பண்றாளேன்னு சொல்லிட்டு இருந்து வந்து பேக் சைட்ல அப்படியே ஹக் பண்றாங்க. அப்ப அங்க ஒரு ஆரஞ்சு எடுத்து விக்கி அவங்க வாயிலேருந்து இவங்க வாய்க்கு ஊட்டி விட 2 பேரும் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் அப்படியே ஜாலியாக அவங்க லைஃப் போகுது. அவங்க அந்த ஃபோட்டோ ஒன்று எடுத்தாங்க இல்லையா, அந்த விஐபி ட்ரைனிங்கில், இவங்களுக்கே தெரியாமல் அந்த ஃபோட்டோவை காட்டுறாங்க. அப்புறம் சின்ன வயசு ஃபோட்டோன்னு சொல்லிட்டு அப்படியே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு, இந்த சீரீஸும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் வேற ஏதாவது நல்ல சீரீஸில் மறுபடியும் மீட் பண்ணலாம். ஓகே கைஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.